எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த வருஷத்தோட மென்ஸ் ராயல் ரம்பிள் வின்னர் ஜே ஊசோ தான் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ஃபேன்ஸுங்க மத்தியில் அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எழுது. ஸோ ஃபேன்ஸுங்க பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவரை ஷேர் பண்ணுறாங்க. இருந்தும் ஏன் சோஷியல் மீடியாவில் அவரை ஹேட் பண்ணுறாங்க அப்படின்றது சரியாக தெரியல. ஸோ ஃபேன்ஸுங்க ஒரு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவரை வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணதோட அந்த இடத்துல ஜே ஊசோ ஒரு ப்ரோமோ கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் என்ன ப்ரோமோ கட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்தேன். இங்க வரும்போது என்னோட பிரதரோட சேர்ந்து நான் இங்க ஒரு டாக் டீம் ரெஸ்லரா பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணேன். அதுக்கப்புறம் பிளட் லைன்ல இருந்து வெளில தனி ரெஸ்லரா ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பயம், நம்மளால முடியுமா, இதை செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே தான் நான் ஒரு சிங்கிள் ரெஸ்லரா என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு தெரியாம உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்போ இங்க நான் இப்போ நின்று இருக்கேன். ஆனா இப்போ எனக்கு அந்த பயம் சுத்தமாக கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராயல் ரம்பிள் வின் பண்ணதை பற்றி பேசுகிறாரு. அதுலேயும் குறிப்பாக என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நன்றி. ஸோ நான் இப்போ இந்த ராயல் ரம்பிள் வின் பண்ணதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. குறிப்பாக ரெஸ்ல்மேனியாவில் அவர் மெயின் ஈவென்ட் பண்ண போகிற அந்த மேட்சை பற்றி அவர் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குந்தர் உள்ள பார்த்தீங்கன்னா வந்துடுவார். வந்த உடனே குந்தர் எப்பவும் போல ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவார். ஸோ அவர் என்ன கட் பண்ணுவார் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் வேர்ல்ட் சாம்பியனாக இருக்கேன், ஆல்ரெடி நீ என் கூட பார்த்தீங்கன்னா மோதிட்ட. ஸோ உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா நான் தருவேன். ஒருவேளை நீ என்ன சூஸ் பண்ணி ரெஸ்ல்மேனியாவில் என் கூட மேட்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா ஸோ அதுவும் வாழ்க்கையிலே விழாத அளவுக்கு ஒரு மரண அடியாக இருக்கும். ஸோ அந்த ரெஸ்லிங் ரிங்கை விட்டு நீ போகும்போது எப்படி போவ அப்படின்றது எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வார்னிங் பண்ணுறாரு. உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓடிப்போ, நீ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணி அவன் கூட சண்டைக்கு போ, ஒருவேளை என்ன நீ சூஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்ல உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ ஸோ எப்பவும் போல ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாரு. நான் யாரை சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு போக போகிறேன். ஸோ அங்கே கோடி ரோட்ஸை மீட் பண்ணி பேச போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட முடிவு என்ன, நான் யாரை சேலஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜே ஊசோ ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா முடிகிறாரு. உடனே அதே இடத்துல பென்டா வர்சஸ் லுட்விக் கைசருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே வேற லெவலில் ஃபைட் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம வேற லெவலில் ஃபைட் பண்ணாங்க. குறிப்பாக ராயல் ரம்பிளில் லுட்விக் கைசரை 6 செகண்டில் பார்த்தீங்கன்னா பென்டா பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபைனலி பென்டா பார்த்தீங்கன்னா லுட்விக் கைசரை பீட் பண்ணுறாரு. பீட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு 3 மேட்சை பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட அந்த இடத்துல ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. உடனே அதே இடத்துல பீட் டன் பார்த்தீங்கன்னா உள்ளே வருவார். ஸோ அடுத்ததான் பீட் டன்னோட அவர் மோத போகிறதுக்காக ஒரு ஹிண்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. உடனே பின் பக்கத்தில் லுட்விக் கைசர் அட்டாக் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த இடத்துல பென்டகனோட அடுத்த மேட்சை பார்த்தீங்கன்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அதே இடத்துல சார்லட் ஃப்ளேயர் ரிங்குக்குள்ளே வராங்க. சார்லட் ஃப்ளேயர் உள்ளே வந்த உடனே ஸோ அவங்க எதுக்காக வருவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த வருஷத்தோட உமன்ஸ் ராயல் ரம்பிள் மேட்சை பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க உள்ளே வராங்க. ஸோ அவங்க யாரை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண போகிறாங்க ரெஸ்ல்மேனியாவில் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ அவங்க இன்ஜுரியிலேருந்து வந்தது, ராயல் ரம்பிள் வின் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ரியா ரிப்ளி உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே ஸோ நீ பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணு. ஸோ ஆல்ரெடி கடைசியாக நான் உன்னை ரெஸ்ல்மேனியாவில் பயங்கரமாக பிரித்து விட்டேன் அப்படின்ற மாதிரி ரியா ரிப்ளி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயரை பார்த்தீங்கன்னா பேச உடனே சார்லட் ஃப்ளேயர் அதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ல்மேனியாவில் நான் உன்னை வின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ரெஸ்ல்மேனியாவில் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல சார்லட் ஃப்ளேயர் நான் NXTக்கு போக போகிறேன். ஸோ அங்கே போய் NXT உமன் சாம்பியனையும் பார்க்க போகிறேன். ஸ்மாக் டவுனுக்கு போய் டிஃபனி ஸ்டாட்டனையும் பார்க்க போகிறேன். ஸோ யார் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல ரியா ரிப்ளே நீ என்ன தான் சூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சார்லட் ஃப்ளேயர்ட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரே மிஸ்டீரியோ அண்ட் டிராகன் லீ வர்சஸ் த நியூ டேக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே லோகன் பால் உள்ள வருவார். ஸோ ஏன் லோகன் பால் உள்ள வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரே மிஸ்டீரியோ வர்சஸ் லோகன் பாலுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட் ரால இருக்கும். ஸோ அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆவாங்க அப்படின்றதுக்காக இந்த மேட்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லோகன் பால் உள்ள வர இந்த மேட்ச் நல்லா போகும். ஸோ ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும், யார் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சீட் பண்ணி த நியூ டே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரே மிஸ்டீரியோ அண்ட் டிராகன் லீயை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா த நியூ டே தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அதே இடத்துல உமன்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லிவ் மார்கன் வர்சஸ் இயோ ஸ்கைக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே பேக் ஸ்டேஜில் லிவ் மார்கனும் ரகுல் ராட்விகஸும் ஸோ இயோ ஸ்கை அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் போகும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரகுல் ராட்விகஸ் ஸோ லிவ் மார்கனுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த மேட்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் பண்ண உடனே அந்த இடத்துல ரியா ரிப்ளி உள்ள வந்து ரகுல் ராட்விகை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண தவறுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிருது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சாலும் டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல அந்த இடத்துல இயோ ஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி கிட்ட கோவப்பட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ராவோட புது மெம்பராக ஏஜே ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி ராயல் ரம்பலுக்கு ரிட்டர்ன் ஆன ஏஜே ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரால தான் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அந்த இடத்துல செத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ள வராரு. ரிங்குக்குள்ள வந்த உடனே எப்பவும் போல ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. அவர் என்ன கட் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ராயல் ரம்பல் மேட்சை பற்றி பேசுகிறாரு. சிஎம் பங்க் இந்த வருஷம் ராயல் ரம்பல் வின் பண்ணல. ஸோ அதனால் ரெசல்மேனியாவுக்கு போக முடியாது. இருந்தும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூ இருக்கு. ஸோ அதில் வின் பண்ணி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அடுத்தபடியாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ இந்த வருஷம் ராயல் ரம்பல் வின் பண்ணது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வின் பண்ணாது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸை பற்றி பேசுகிறாரு. ரோமன் ரிங்ஸும் இந்த வருஷம் ராயல் ரம்பல் வின் பண்ணலை. அதே சமயம் நான் அவனை அடிச்சிருக்கேன். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ரெசல்மேனியா கூட அவனால் வரவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கட் பண்ண. ஸோ அந்த இடத்துல செத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாரு. சாமி ஜெயின் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே சாமி ஜெயின் கிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோட ஒரு மேட்ச் பண்ண போறேன். அந்த மேட்ச் எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச். இந்த மேட்ச்ல நீ ஜெயிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூக்குள்ள வரணும். நீ இன்னைக்கு பீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் சாமி ஜெயினை வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமா ஏற்றி விட உடனே சிஎம் பங்க் உள்ள வருவாரு. உள்ள வந்த உடனே சிஎம் பங்க்கும் செத் ராலன்ஸ் அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. உடனே ரெண்டு பேரையும் தடுத்து விட்டு அதே இடத்துல சிஎம் பங்க் வர்சஸ் சாமி ஜெயினுக்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம வேற லெவலில் ஃபைட் பண்ணாங்க. ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்க் ரொம்பவே கிளீனாக சாமி ஜெயினை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் தான் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் ஜான் சீனாவோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆக அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக கெவின் ஓவன்ஸ் உள்ள வந்து எப்பவும் போல சாமி ஜெயினை சும்மா பிரின்னு பிரிக்கிறாரு. ஸோ ஏன் அவர் சாமி ஜெயின் அட்டாக் பண்ணாரு அப்படின்றதுக்கு ரீசன் இல்லை. ஸோ அதுக்கு அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சாமி ஜெயின் வர்சஸ் கெவின் ஓவன்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் WWE ரெசல்மேனியால பிளான் பண்ணலாம் எனக்கு தோணுது. ஸோ ஃபைனலி கெவின் ஓவன்ஸ் சாமி ஜெயின் அடிச்சு முடிச்சுட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட இந்த வாரம் மண்டே நைட் ராவ முடிக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ரால உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.